ஹலோ ஆஃபீஸர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நோ கான்டாக்ட்ல அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறாங்களா அப்படின்றத தான் கார்ட்ஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் டெக் எடுத்திருக்கேன் அண்ட் டீ லீஃப் கார்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபார் ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீ லீஃப் கார்ட்ஸ் எடுத்துட்டு அண்ட் நார்மல் டெக்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கார்ட் லில்லி, எலிஃபண்ட் and feather, final rabbit. So yeah, so இப்போ நம்ம டேரோட் கார்ட்ஸும் எடுத்துட்டு நம்ம ரீடிங்ஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். இதுல வந்து சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி மேட்ச் ஆகுறதுனால தான் நீங்க வந்து இந்த ரீடிங் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இஃப் இந்த இதுல வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கன்ஃபியூஷனை கொடுக்குது, இன்னும் ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து இன் டீட்டெயில்டா வேணும், உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை நீங்க முடிச்சு உங்க ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனல்ல போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா சக்சஸ் ஸ்டோரின்னு இருக்கும். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல நிறைய சக்சஸ் ஸ்டோரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி நிறைய வருடங்கள் பேசாம இருந்த காதலர்கள், கணவன் மனைவிகள் வந்து சேர்ந்திருக்காங்க நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வகுப்புனால மட்டுமே. ஸோ உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் வேணும் ஆர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, மணி ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல ஈர்ப்பு விதி, நம்மளுடைய எண்ணங்களை வச்சு நம்ம லைஃப் வந்து எப்படி நம்ம நினைச்ச மாதிரி அமைச்சுக்கிறத, ஏஞ்சல்ஸ் பத்தி, ஹோப் நோப்பனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேரோ ரீடிங்ஸ் வந்து ஜென்ரல் ரீடிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் பெஸ்டா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு சைக்கிள் வந்து முடிஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் நீங்க இவ்வளோ நாள் பட்டுட்டு இருக்கதா ஏதோ ஒரு க்ளோஷர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப், இந்த நோ கான்டாக்ட் உங்களுக்கு பெரிய லைஃப்ல ஒரு லெசனை வந்து டீச் பண்ணியிருக்காது. ஒரு பெரிய பாடம் உங்க லைஃப்ல நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. நீங்க அதெல்லாம் யோசிக்காம இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் காமா உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து வேற எதுவுமே பண்ணாம ஒரு காமான பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல போய் உட்காந்துட்டு நம்ம என்ன இந்த விஷயம் நமக்கு சொல்ல வருது, இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், எனக்கு இது என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க. மென்டலா வந்து இந்த பர்சனுக்கு இன்னும் உங்க மேல கனெக்ஷன் இருக்கு. உங்களை விட்டு வெளியே வரவே இல்லை. அவங்க மனசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஏதோ ஒரு இடத்துல. அவங்க வந்து உங்க மனசுல இருந்து உங்களை வந்து ஃபுல்லாலாம் தூக்கி எரியல. ஸோ இன்னும் அவங்களுக்கே ஒரு க்ளோஷர் கிடைக்கல. ஒரு பேலன்ஸை தேடிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிருச்சா, இல்ல இன்னும் வந்து ஏதாவது சான்சஸ் இருக்கா நம்ம பேசுறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மூவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு அந்த பர்சன் வந்து அவங்களே வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய வருத்தத்தை தான் வந்து தந்துட்டு இருக்கு. பட் அந்த டைம்ல ஒரு சிலருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ், ஒரு சடனா ஏதாவது ஒரு மெசேஜ், ஒரு கால் வந்து நீங்க ரிசீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மேக்சிமம் எப்படி இருக்கிறதுக்கான இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையா அந்த லவ்வோட அப்படிலாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம், ஏதோ திட்டலாம் அவங்கள. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த நெகட்டிவான எமோஷன் இருக்குல்ல, அந்த நெகட்டிவான எமோஷன்ல ட்ரிகர் ஆகி உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, மூவ் பண்ணக்கூடிய விஷயமா அது வந்து தெரியுது. ஆனா டெய்லி அவங்க வந்து உங்களை பத்தி திங்க் பண்றாங்க. அதே மாதிரி உங்க மேல நிறைய ஃபீலிங்ஸும் வச்சிருக்காங்க. பட் வந்து என்கேஜ்மெண்ட் ஆக மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்துல நமக்கு வந்து எண்ணங்கள் இருக்கு, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனாலும் நம்ம அதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்காம ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்போம்ல. லைக் நமக்கு லைஃப்லயே நிறைய பேஷன்ஸ் இருக்கும், ஆனா அதை பண்றதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்திருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களை பத்தி ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷனல், உங்களை சார்ந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. எமோஷனலா ரொம்ப பேர்ன் அவுட் ஆயிட்டாங்க, ஓவர் திங்க் பண்றாங்க எதை பத்தி, நீங்க பேசுனதை பத்தி, இது என்ன ஆகும், ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அப்படியா இருக்குமோ, அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கற்பனைகளையும் பண்ணிக்கிட்டு ஓவர் திங்க் அதிகமா பண்றாங்க. இந்த
இந்த எனர்ஜி இப்போ அவங்களை எப்படிலாம் ரியாக்ட் பண்ண வைக்கணும், சில பர்சன்ஸ் மெசேஜ்லாம் அவங்களுக்கு வந்து டைப் பண்ணிடுறாங்க. ஆனா வந்து அத சென்ட் பண்ண மாட்றாங்க. டெலீட் பண்ணிடுறாங்க. அத அப்படியே வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அத பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இப்போதைக்கு அது தோணல. அந்த ஸ்டெப் வந்து அவங்க எடுக்கல. ஆ ஆனா அவங்களுக்குள்ள நெறைய கேள்விகள் இருக்கு. நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட்டா இருக்கேனா? ஆ எ எ எனக்கு வந்து வேல்யூ இருக்கா அந்த ரிலேஷன்ஷிப்ல? நான் உண்மையிலேயே அவங்களுக்கு வேல்யூவான பெர்சன் தானா? அப்படின்னு நெறைய ஏதேதோ அவங்க வந்து அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து உங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அத வந்து வெளிய காமிச்சுக்க மாட்றாங்க. அவங்க அவங்க மைண்டுக்குள்ள கொஞ்சம் ரெஸ்ட் இல்ல. ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ரெக்ரெட் பண்றாங்க உங்கள விட்டு பிரிஞ்சதுல. ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கு அவங்களுக்கு. ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேனோ, அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்துட்டேனோ, நான் ஹர்ட் பண்ணிட்டேனோ அப்படின்ற அந்த கில்ட் கில்ட்டுமே இருக்கு. ஐயோ! இப்படி விட்டுட்டோமே அப்படின்ற அந்த ரெக்ரெட் ஃபீலுமே அவங்களுக்கு வந்து இருக்குது. இதில் இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சோ! நம்ம இவ்ளோ நாள் பேசாம இருந்துட்டோமே! அந்த மாதிரியுமே அவங்க வந்து யோசிக்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க உங்கள வந்து ஒரு ஃபியூச்சர் செல்ஃப்ல வச்சு தான் யோசிச்சாங்க. இவங்க கூட நம்ம லைஃப் லீட் பண்ணணும். இவங்க லைஃப் லாங் நமக்கு இருக்கணும். அப்படிதான் அந்த பெர்சன் வந்து உங்கள வந்து யோசிச்சிருக்காங்க. அண்ட் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப செக்யூர்டாவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாதுகாப்பானது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு நெனச்சிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைனால இந்த நோ கான்டாக்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. அத அவங்களால ஏத்துக்க முடியல. நிறைய அ தூக்கம் இல்லாத நாட்கள், அ ரொம்ப மன உளைச்சல், அழுத்தம் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. எவ்ளோ வாய்ப்புகள் இருந்தாலும், சம்டைம்ஸ் வந்து உங்கள மீட் பண்றதுக்கோ, உங்ககிட்ட பேசுறதுக்கோ வாய்ப்புகள் இருந்தாலும், அவங்க அத யூஸ் பண்ணிக்கணும்னு நெனைக்கல. ஏன்னா, அதுல அவங்க வந்து அவங்க வேணும்னு அத பண்ணல. அத அவங்க பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இல்ல. ஏன்னா, அந்த எனர்ஜி ஃபுல்லா அவங்க தூங்காம இருக்கிறதுலயும், ஓவர் திங்க் பண்றதுலயும், அதுலயுமே போயிட்டுருக்கே தவிர, நம்ம இதுக்கு அடுத்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத அவங்க இன்னும் வந்து யோசிக்கக்கூடிய மைண்ட் செட்ல வரல. இதற்கான தீர்வ வந்து அவங்க வந்து தேடல. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை வரும். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான தீர்வு என்னன்னு பண்ணணும்ல. அத பண்றதுக்கு அவங்களோட எனர்ஜி வந்து இப்போதைக்கு வந்து தயாரா இல்லாம இருக்குது. ஸோ நம்ம இது நம்ம டேரோ அடிப்படையில பார்த்தோம்னா, ஆரக்கிள்ஸ் அடிப்படையில பார்த்தோம்னாலும், சேம் தான். இந்த லவ் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் மாதிரியே இருந்திருக்கு. எங்கேயோ வந்து தவறா அப்படிலாம் இல்லாம இருந்திருக்கு. இ இந்த ஜர்னி இருக்குல்ல, இப்போதைக்கு நீங்க இந்த கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கக்கூடியது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டேரோவும் அதுதான் சொல்லுது. நமக்கு ஆரக்கிள்ஸ்க்கும் அதுதான் சொல்றாங்க. டீ லீஃப் கார்ட்ஸுமே. இது வந்து ஒரு லாங் ஜர்னியா இருக்க போது. இந்த பெயின் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நோ கான்டாக்ட். பட் எண்ட்ல வந்து ஒரு நல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து இந்த பெயின் வந்து உங்களுக்கு குடுத்துட்டு போகுது. நீங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மென்டலி ஒரு லாங் ஜர்னி வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனாவோ ஆர் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெஸ்ட் திங்கோ உங்களுக்கு வந்து குடுக்கறதுக்கு வந்து தயாரா வச்சிருக்காங்க யூனிவர்ஸ். ஸோ இந்த பெர்சன் வந்து இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு முன்னாடி உங்கள வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். உங்கள சார்ந்திருக்கலாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், என்ன பண்ணாலும் உங்ககிட்ட வந்து அவங்க அத வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா, இது தேவையில்ல. அவங்க வந்து கொஞ்சம் இவ்ளோ நாள் பேசாம இருந்துட்டாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த டிபெண்டன்சி வந்து உங்க மேல வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. அந்த சார்ந்து இருக்கக்கூடிய பக்குவம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. ஆனா, ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்ல அ நீங்க எத நினைச்சு அதிகமா பயப்படுறீங்க? ஏன் இது வேணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னா, நீங்க மைட் பி அந்த பெர்சன் கிட்ட ஓப்பனா சில விஷயங்கள பேசினது. லைக் உங்களுடைய பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ப பத்தி பேசினது. அந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்க மூவ்ல இருந்திருக்கீங்க அப்டின்னா, அத நீங்க வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ! எனக்கு இது வேணும் அப்டின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு பிரஷரான வைப்ரேஷன திணிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்களும் கிளியரா இருக்கல. இதுக்காக நம்ம இப்படி பேசிட்டோம். நம்ம இப்படி இருந்துட்டோம் நம்மளுடைய லைஃப்ல அப்படின்றதுக்காக தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட பிரேயர்ஸுமே அதனால தான் இருக்கே ஒழிஞ்சு, ஸோ நீங்க வந்து நெறைய பேர் இன்னும் கிளியரா உங்களுக்கு தெரியல. இந்த பெர்சன் கூட தான் நமக்கு வேணுமா? ஏன் வேணும்? அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டியே இல்ல. சரி அதனால தான் வந்து நான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் கிளாஸ்ல வந்து ஒரு அதுல வந்து ஹீலிங், ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே கலந்து நான் குடுத்திருப்பேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வேணும்? வேணுமா? வேண்டாமா? உங்களுக்கு என்ன தேவை? அப்படின்ற கிளாரிட்டிய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து நாங்க வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஹீலிங் இருக்கும். அதுல ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டா இருக்கும். அவ்ளோ ஸ்ட்ராங்கான சிலபஸா வந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. சோல்மேட் அட்ராக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கனாலும், தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பயங்கர ஆஃபர்ல வந்து இந்த மந்த் வந்து நம்ம குடுத்துட்டுருக்கோம். டாரோ ரீடிங்கா இருக்கட்டும், ஈர்ப்பு விதி பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆஃபர்ல தான் இருக்கு. ஸோ நீங்க
அது பண்ண முடியல உங்கள அப்படின்னாலுமே நீங்க ஹோப்பனோபனோ ப்ரேயர்ஸ் பண்றது, நார்மலா மிரர் டெக்னிக் யூஸ் பண்றது, அண்ட் நீங்க ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க. நீங்க வந்து ரெகுலரா மெடிடேஷன் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுமா? வேண்டாமா? ஏன் ஏன் நமக்கு வேணும்? அப்படின்ற ஒரு கிளாரிட்டிய வந்து இது வந்து நமக்கு குடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் அவங்க எடுப்பாங்களா அப்படின்னா, நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா, எஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் சடனா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெசேஜ் ஆர் ஒரு வார்த்தைய வந்து நீங்க கேட்க போறீங்க. அது வந்து அவங்க உங்கள ஹர்ட் பண்ற மாதிரியான சில வார்த்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனா இந்த நோ கான்டாக்ட் வந்து ஒரு ஒரு இன்னும் ரொம்ப ஒரு லாங்கான ஒரு பாதையா அது வந்து இருக்க போகுது. ஒரு லாங் ஜர்னியா இருக்க போகுது. பட் அது எண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பிரதிபலன வந்து யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பர்சனல் ரீடிங்க்கு ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.